இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நம்ம எல்லார் லைஃப்லையுமே கிராஸ் பண்ணுற டாபிக். வை டு வி ஃபீல் ஸ்லீப்பி ஆஃப்டர் அ மீல்? ஸோ நம்மளுடைய சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃபுட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சயின்ஸில் படிச்சிருக்கோம். ஆனால் சாப்பிட்டோன்னே தூக்கம் வருதே ஏன்? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நல்ல ஒரு கார்போஹைட்ரேட், நல்ல ஹெவியாக ஒரு மீல்ஸ் சாப்பிட்றீங்கன்னு நினச்சிக்கோங்க. சாப்பிட்ட உடனே அப்படி ஒரு தூக்கம் வரும். அதாவது ஹை கார்போஹைட்ரேட், லோ ப்ரோட்டீன் இன்டேக். அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லா தூக்கம் வரும். கண்ணு சொக்கும், நம்மளால நம்மளுடைய ரொட்டீனை செய்ய முடியாது. அப்படியே போய் பெட்ல விடுற அளவுக்கு தோணும். அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு, ஒரு மெக்கானிசம் இருக்கு. ஏன் இது நடக்குதுன்றதை தான் நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். அதாவது ஹை கார்போஹைட்ரேட் அண்ட் லோ ப்ரோட்டீன் மீல் எடுத்தா என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஹை கார்போஹைட்ரேட் எடுத்தோம்னா நம்ம பாடியிலேருந்து பேங்க்ரியாஸ்லேருந்து நமக்கு இன்சுலின் செக்ரேட் ஆகும். இன்சுலின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் தி பிளட் குளுக்கோஸ் லெவல். ஸோ இன்சுலினோட வேலையை அதை கரெக்டாக செய்யும். அதிகமாக சாப்பாடு சாப்பிட்டோம்னா, அதிகமாக சாப்பிட்டாலும் தேவையான அளவு சாப்பிட்டாலும் அது கரெக்டாக சுரக்கணும். அது என்ன பண்ணும்னா, அமினோ ஆசிட்ஸோடைய அப்டேக்கை இம்ப்ரூவ் பண்ணும். ஒன் ஆஃப் தி அமினோ ஆசிட் இஸ் ட்ரிப்டோஃபேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிப்டோஃபேன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரிப்டோஃபேன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் அமினோ ஆசிட். அதோட வேலை புரோட்டீன் சிந்தசிஸ். இன்னொரு வேலை இருக்கு, விச் இஸ் அ ப்ரிகுர்சர் ஆஃப் செரட்டோனின் அண்ட் மெலட்டோனின். அதாவது அந்த ரெண்டு கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த செரட்டோனின் என்ன பண்ணும்னா, நம்மளுடைய மூடை வந்து ரெகுலேட் பண்ணும். இந்த மெலட்டோனினோட ஒர்க் என்னன்னா, நம்ம ஸ்லீப் அண்ட் வேக்கப் பேட்டர்னை வந்து ரெகுலேட் பண்ணுறதான் இந்த ரெண்டு கெமிக்கலோட வேலை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அதிகமாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், இன்சுலின் செக்ரேட் ஆகுது, அதனால ட்ரிப்டோஃபேனோட அப்டேக்கு ஜாஸ்தி ஆகுது. இது வரைக்கும் பார்த்தோமா? இப்போ இந்த ட்ரிப்டோஃபேன் என்ன ஆகுதுன்னா, பிரெயின், அதாவது பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணி பிரெயினை ரீச் பண்ணுது. ஸோ இந்த பிரெயினை ரீச் பண்ணோடனே நம்ம பிரெயின் வந்து ஒரு கெமிக்கலை செக்ரேட் பண்ணுது. அந்த கெமிக்கல் தான் மெலட்டோனின். ட்ரிப்டோஃபேன் என்ன பண்ணும்? செரட்டோனின் இல்லை மெலட்டோனினை செக்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஸோ என்ன ஆகுது? மெலட்டோனின் செக்ரேட் ஆகுது. மெலட்டோனின் என்ன பண்ணும்? தூக்கத்தை காஸ் பண்ணும். அதனால தான் நமக்கு சாப்பிட்டோன்னே செம்ம தூக்கம் வருது. இதுக்கு இன்னொரு மெக்கானிசமும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிட்ட உடனே நம்ம பாடியோட பிளட் சப்ளை ஃபுல்லாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் மேலே ஃபோக்கஸ் போயிடும். அதனால நம்மளுடைய பிரெயினுக்கு பிளட் சப்ளை கம்மியாகிறதுனால நமக்கு ஒரு தூக்கம் கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஃபுட் கோமான்னு பேர் சொல்கிறாங்க.